வெல்கம் டு சுபாஸ் கியூசின். நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். வெல்கம் டு மவுத் வாட்டரிங் மண்டே. இன்றைக்கி நம்ம சுபாஸ் கியூசினில் சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீட்டிலையே இருக்கிற பேசிக்கான இன்க்ரீடியன்ஸை வச்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வாங்க ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப்பில் 50 கிராம்ஸ் பட்டர் எடுத்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டர் க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணலாம். பட்டர் நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போது இதே கப்பில் 1/2 கப் மோர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்து 3/4 கப் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் மைதாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் உப்பும் சேர்த்துடலாம். இப்போது 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ட்ராப் வெனிலா எசன்ஸ். இப்போ 2 கப் பாயில்டு மில்க் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கேக் பேனில் பட்டர் இல்லைன்னா ஆயிலை சேர்த்து நல்லா க்ரீஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நான் சாக்கோ சிப்ஸ் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா நீங்கள் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் இல்லைனா டூட்டி ஃப்ரூட்டி எது வேணால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே 2 முந்திரி, 2 பாதாம் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது அவனில் கிட்ஸ் மெனு ப்ரெஸ் பண்ணி நம்பர் 52 செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் கேக் செய்கிறதுக்கான ஆப்ஷன். இப்போது அவன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கு. ப்ரீஹீட் ஆன உடனே பீப் சவுண்ட் வரும். அப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கேக் பேனை உள்ளே வச்சிடலாம். 25 to 30 மினிட்ஸ் இந்த கேக்கு பேக் ஆகணும். சூப்பர், கேக் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம்.
கேக் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ஸ்பாஞ்சியான கேக் சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுபாஸ் கியூசினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.